செம்மொழி மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கருணாநிதி புகழ் பாடுவதற்காக நடத்தப்பட்ட மாநாடு. மொழி அறிஞர்கள், மொழி வல்லுநர்கள் இப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூடாது என்று சொன்னதை மீறி நடத்தப்பட்டது தான் இந்த செம்மொழி மாநாடு. மொழிக்கு மட்டும்தான் துரோகம் பண்ணாரா? அவர் அந்த காலகட்டங்களில் இந்த செம்மொழி மாநாடு நடத்தியதின் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் இலங்கையில் கொத்து கொத்தாக தமிழ் சொந்தங்கள் கொல்லப்பட்டார்கள். அதை மறைப்பதற்காக, அந்த இரத்த கரையை துடைப்பதற்காக எடுத்துக்கு கையாளப்பட்ட தமிழ் நாடகம்தான் செம்மொழி. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா, பெங்காலி, இந்த எல்லா மொழிகளும் இன்றைக்கி செம்மொழி அந்தஸ்து வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச 11 மொழியோ செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து வாங்கணும்னா தமிழில் என்ன தனித்துவம் இருக்குது? நான் திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன்னாரு. இப்போ திராவிடத்திலே ஐக்கியமாகி விட்டார். அவர் பேசுகிறது எனக்கு புரியலை, உங்களுக்கு யாருக்கோ புரியுறதுன்னா கேட்டு தான் சொல்லணும். அவர் பேர் கமலஹாசன் பேர். அப்போ அந்த கமலஹாசன் இன்றைக்கி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னான்னா, தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது. உடனே கன்னடத்துக்காரன் சொல்லிட்டான், எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, உன் படமே எங்கள் ஊரில் ஓடக்கூடாதுன்னு அவன் தடவை வச்சுக்கிட்டான். இன்றைக்கி மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த செம்மொழி ஆய்வு மையத்தில் எக்கச்சக்க டிரான்ஸ்லேஷன் எவ்வளவெல்லாமோ வேலைகள் நடந்திருக்கு. ஆனால் ஜெகத் காஸ்பருக்கு ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் வேறு யாருக்கெல்லாமோ தமிழை வளர்ப்பதற்கு அப்படி இப்படின்னு காசு கொடுக்கப்பட்டது. கட்சியினருக்கு கொடுக்கப்பட்டதே தவிர தமிழுக்காக கொடுக்கப்படவில்லை. அப்போ செம்மொழி என்பது சம்பாதிப்பதற்கான செம்மையான மொழி அரசியல் அப்படி என்று திமுக அதை மாற்றிவிட்டது என்பதுதான் வரலாறு. மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் 3, இன்னைக்கு செம்மொழி தினமாக இந்த நாளை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி கருணாநிதி பிறந்த நாள், அதனால இது செம்மொழியாம். ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற அந்த அறிவிப்பை செய்து கொடுத்தவர் கருணாநிதி அப்படிங்கிறதுக்காக இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறதுன்னு அரசாங்கத்தில் சொல்கிறார்கள். சில உண்மையை பார்க்கணும். அந்த செம்மொழி மாநாடு நடக்கும்போது இதை பற்றி நான் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி VSRC வெப்சைட்டில் எழுதியிருந்தேன். அப்போ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கால்டுவெல்லுக்குள்ள படத்தை மாட்டி, கால்டுவெல் தான் இதை செம்மொழி என்று முதலில் சொன்னார்னு. அது முதல்ல அதே டுபாக்கூர், அதுக்கு முன்னாடி இது செம்மொழி அப்படிங்கக்கூடிய அந்த குறிப்பானது தொல்காப்பியத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம எழுதியிருந்தோம். அப்போ ஒரு டுபாக்கூர் மாநாடு ஒன்று நடக்கப்பட்டது. அந்த மாநாடு நடத்ததின் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கணும். கருணாநிதியின் ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போ அங்கே UP சர்க்கார் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதிலும் திமுக அங்கம் வகித்தது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலகத்தமிழ் மாநாடு உடனடியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதும்போது, ஒரு ஜப்பான்காரர் தான் அந்த கமிட்டியின் தலைவராக இருந்தார். அவ்வளோ சீக்கிரமாலாம் நடத்த முடியாது. உலகத்தமிழ் மாநாடு நடத்தணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தலைப்பு கொடுக்கணும், பல ஆய்வுகளில் கட்டுரைகள் வாங்கணும், அப்புறம் அதெல்லாம் நம்ம பரிசீலித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் எதெல்லாம் நமக்கு பிரசுரிப்பதற்கு தகுதியானது என்பதை பார்க்கணும். சும்மாலாம் நடத்த முடியாது. உலகத்தமிழ் மாநாடு நடத்தணும்னா அதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு அவர் சொன்னார். உடனே என்ன பண்ணிவிட்டாங்க, அவருக்கு மேலே கோவப்பட்டு அவரை திட்டி ஒரு 4 பேர் பத்திரிகையில் எழுத சொல்லிவிட்டு செம்மொழி மாநாடுன்னு ஒன்று டப்புன்னு அதுக்கு தலைப்பை மாற்றி நடத்தினார்கள். அப்போ இந்த செம்மொழி மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கருணாநிதி புகழ் பாடுவதற்காக நடத்தப்பட்ட மாநாடு. மொழி அறிஞர்கள், மொழி வல்லுநர்கள் இப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூடாது என்று சொன்னதை மீறி நடத்தப்பட்டது தான் இந்த செம்மொழி மாநாடு. அப்போவே இது தெரிஞ்சிருக்கணும், இது தமிழ் மொழிக்கான மாநாடல்ல, தமிழை வைத்து அரசியல் செய்வதற்கான மாநாடு என்பது மிக தெளிவாக நம்ம அந்த நேரத்தில் புரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செம்மொழி மாநாடு வரும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, இவர் இல்லாட்ட அதுக்கு செம்மொழி அந்தஸ்தே வந்திருக்காது. சரி, இந்த செம்மொழி அந்தஸ்துக்காக அத்தனைக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஐநா அறிவிக்கணும்னு. ஐநாவில் அப்படி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜுங்கக்கூடியதை அறிவிப்பதற்கான ஒரு வசதியே ஐநாவில் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சாரம் பண்ணானுவ, சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்து விட்டார்கள், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை, அதனால தான் நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் ஒரு வேடிக்கை என்னென்னா, எந்த மொழிக்குமே இந்தியாவில் செம்மொழிங்கக்கூடியதை அறிவிப்பதற்கான ஒரு திட்டம் கூட இல்லாமல் இருந்தது. அந்த TORA பின்னாடி தான் எழுதப்பட்டது. ஸோ அப்போ அதை வச்சு ஒரு மொழி அரசியல் செய்யப்பட்டது. அந்த மொழி அரசியல் செய்ததுக்கப்புறம் இவங்க ஒரு தமிழுக்கு நாங்கள் ஒரு சிறப்பை பெற்றுக் கொடுத்து விட்டோம் செம்மொழி அறிவிப்புனால அப்படின்னாங்க.
ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு டிஓஆர் டெவலப் பண்ணாங்க. அதாவது என்னெல்லாம் செலெக்ஷன் க்ரைட்டீரியா, ஒரு செம்மொழின்னு ஒரு மொழியை அறிவிப்பதற்கு என்னென்னலாம் இருக்க வேண்டும். அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவை இவங்க சூஸ் பண்ணும்போதே இவங்க எப்படி அதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா, பெங்காலி இந்த எல்லா மொழிகளும் இன்றைக்கி செம்மொழி அந்தஸ்து வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச 11 மொழியோ வந்து செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து வாங்கணும்னா தமிழில் என்ன தனித்துவம் இருக்குது? அப்போ எல்லா மொழியும் அட் பார் வித் தமிழ்னா தமிழுக்குன்னு ஒரு சிறப்பாக என்ன விஷயம் இந்த செம்மொழி அந்தஸ்தினால் கிடைத்திருக்கிறது? இந்த கேள்விக்கு இன்றைக்கி வந்து யாரும் பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு வாட்டர் டவுன் டிஓஆர், தட் இஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியாவை செலக்ட் பண்ணின மகா பாதகத்தை செய்தவர் கருணாநிதி. அதனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி இப்போ இடையில ஒருத்தர் அரசியல் நான் திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன்னார். இப்போ திராவிடத்திலே ஐக்கியமாகி விட்டார். அவர் பேசுகிறது எனக்கு புரியலை, உங்களுக்கு யாருக்கோ புரியுறதுன்னா கேட்டு தான் சொல்லணும். அவர் பேர் கமலஹாசன்னு பேர். அப்போ அந்த கமலஹாசன் இன்றைக்கி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்ருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னான்னா, தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது. உடனே கன்னடத்துக்காரன் சொல்லிட்டான், எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, உன் படமே எங்கள் ஊரில் ஓடப்படாதுன்னு அவன் தடவி வச்சுப்பட்டான். இப்போ நீங்கள் இப்போ அவனை போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கன்னடமும் இப்போ செம்மொழி வாங்கிருச்சு. செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் என்ன இருக்குது? அது எந்த மொழியை சாராமல் ஒரு தனி இதாக இருக்க வேண்டும். அந்த கருணாநிதி எழுதின க்ரைட்டீரியாவின் அடிப்படையில் இன்று கன்னடமும் வாங்கிவிட்டது. அதனால் இப்போ கமலஹாசன் சொன்னது இப்பொழுது தப்பு என்று ஆகிவிட்டது. அப்படின்னா என்ன, கருணாநிதி பண்ணினதுனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த ஏற்கனவே நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தணும்னு பாடிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பேராகிராஃப் இவங்க எடுத்துவிட்டாங்க. அதில் என்னென்னா, கன்னடம், துளு, தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் தமிழிலிருந்து தோன்றியதுன்னு ஒரு வரி வரும் இந்த நீக்கிய பகுதியில். அது இல்லை என்பதை உறுதி செய்தது எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கருணாநிதியோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்த தமிழ், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை கொடுத்த அந்தஸ்திலிருந்து தமிழை கீழே இறக்கிய மாபாதகத்தை செய்தவர் கருணாநிதி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த செம்மொழி ஆய்வு மாநாட்டில் என்னெல்லாம் கூத்துக்கள் நடந்தனங்கக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, செம்மொழி ஆய்வு மாநாட்டில் இவங்க என்னெல்லாம் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணினாங்க, இது எவ்வளோ இடத்துல ரெஃபரன்ஸுக்கு மக்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத வச்சாச்சுன்னா அதன் தரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால தமிழ் மொழிக்கு துரோகத்தை மட்டுமே செய்து, ஆனால் அந்த மொழியை வைத்து ஒரு அரசியல் செய்தவர் கருணாநிதி. அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அந்த 2 பேரை அதில் போட்டிருந்தாங்க முக்கியமானவர்கள். ஒருத்தர் ஈரோடு தமிழன்பன் என்பவர், ஈரோடு தமிழன்பனோடு சேர்ந்து இன்னொருத்தர் நம்ம அவ்வை நடராஜன் அவர்கள். நம்ம 2010 இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அந்த பச்சையப்பா காலேஜுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் இந்த புக்கு கண்காட்சி நடக்கும், சென்னை புத்தக கண்காட்சி. அதில் ஒரு புத்தக வெளியீட்டில் வந்து நீதியரசர் ஹரி பரந்தாமன், பதவிக்கு அவர் தகுதியானவராங்கக்கூடிய கேள்விக்கு நான் வரல, ஆனால் அவருக்கு அவர் அப்போ ஜட்ஜாக இருந்தாருங்கிறதுனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அப்போ அந்த நீதியரசர் ஹரி பரந்தாமன் சொன்னார், இப்போ இந்த தமிழ் வழி கல்வி என்பது ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு, கவலை அளிக்கிறதுன்னு சொன்ன உடனே ஈரோடு தமிழன்பனும் நம்ம அவ்வை நடராஜன் அவர்களும், தமிழை படித்தா என்னையா பிரயோஜனம் உண்டு, தமிழ் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, இங்கிலீஷ் கல்வியில் தான் உனக்கு வாழ்க்கையில் உருப்பட முடியும் என்று இவர்கள் இருவரும் பேசினார்கள். அதுக்கு நான் சாட்சி. இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா, அது அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையிலும் அது வெளிவந்திருக்கிறது. அப்போது ஆங்கில கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற பிரதிஜை எடுத்து வேலை செய்பவர்களை வைத்து நடத்தப்பட்டது தான் அந்த செம்மொழி மாநாடு என்பது. ஸோ இது தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற பெயரில் வேற பின்னாடி வந்த தமிழிலிருந்து வந்த மொழிக்கு இணையாக தமிழை தரம் இறக்கம் செய்தவர் கருணாநிதி. செம்மொழி என்ற பெயரை வைத்து அரசியல் நடத்தியவர் கருணாநிதி. உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கு செல்ல எந்த யோக்கியத அம்சங்களும் எங்களிடம் இல்லை என்று தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த ஆய்வு பின்னணியும் இல்லாமல் கருணாநிதியின் புகழ் பாடுவதற்காக ஒரு மாநாடு நடத்தியவர் கருணாநிதி. அதனால் தமிழுக்கு இவர் செய்தது முழுக்க 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 துரோகம். இந்த நேரத்தில் இதை செம்மொழி தினம் என்று அறிவித்ததுனால இப்போ என்னென்ன சாதனைகள் இப்போ படைச்சிருக்கணும்ல. செம்மொழி ஆய்வு மையம், மத்திய செம்மொழி ஆய்வு மையம் இப்போது சென்னையில் இருக்குது. திமுக ஆட்சி இருக்கும் வரை அந்த ஆய்வு நிறுவனம் என்னென்ன ப்ராஜெக்டுக்கு யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தது, அதில் எவ்வளோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட்,
அதோட தரம் என்ன, அதோட அவுட்கம் என்ன? 2014க்கு அப்புறம் செம்மொழி ஆய்வு மையத்தின் சாதனை என்ன? இது இரண்டையும் வைத்து ஒரு விவாதம் நடத்த இன்று திமுக தயாரா? இன்னைக்கு மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த செம்மொழி ஆய்வு மையத்தில் எக்கச்சக்க டிரான்ஸ்லேஷன் எவ்வளவெல்லாமோ வேலைகள் நடந்திருக்கு. ஆனால் ஜெகத் காஸ்பருக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வேறு யார் யாருக்கெல்லாமோ தமிழை வளர்ப்பதற்கு அப்படி இப்படின்னு காசு கொடுக்கப்பட்டது. கட்சியினருக்கு கொடுக்கப்பட்டதை தவிர தமிழுக்காக கொடுக்கப்படவில்லை. அப்போ செம்மொழி என்பது சம்பாதிப்பதற்கான செம்மையான மொழி அரசியல் அப்படி என்று திமுக அதை மாற்றிவிட்டது என்பது தான் வரலாறு. அதை தவிர செம்மொழியில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்க இலக்கியங்களுக்குள்ள காலம், பக்தி இலக்கியங்களை அதில் அவர் சேர்க்கலை கருணாநிதி. ஏன்னா அவருக்கு இறை நம்பிக்கை இல்லையா. அப்போ கூட நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, அப்பர் சாமி, ஞானசம்பந்த சாமி இவங்கள்லாம் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு அந்த நேரத்தை சார்ந்தவர்கள். 7 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரரும் வந்துட்டார். எல்லாமே அதுக்கு முன்னாடியே மொத்த தேவாரமும் எழுதப்பட்டு விட்டது. பிரபந்தங்களும் அதற்கு முன்பாகவே எழுதப்பட்டு விட்டன. 14 கீழ்கணக்கு நூல்கள் அது ஆனால் நம்ம சங்க இலக்கிய அந்த செம்மொழி லிஸ்ட்டில் அந்த இதையும் சேர்த்திருந்தார்கள். அந்த நூல்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த நூல்களுக்கு பின்னாடியும் இருக்கிறது. அப்போ அந்த செம்மொழி கிரைட்டீரியாவில் கூட ஒரு மத அரசியலை செய்த பாதகன் கருணாநிதி. ஆனால் இந்த பேரை இன்னைக்கு நீங்கள் செம்மொழி தினத்துக்கு வைத்திருக்கிறீர்கள் என்றால் மொழி துரோகியை வைத்து அதை ஒரு தினமாக அறிவித்திருக்கிறது என்பது உண்மைக்குமே வேதனைப்படக்கூடிய விஷயம். ஒன்று, மொழிக்கு மட்டும்தான் துரோகம் பண்ணாரா? அவர் அந்த காலகட்டங்களில் இந்த செம்மொழி மாநாடு நடத்தியதின் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் இலங்கையில் கொத்து கொத்தாக தமிழ் சொந்தங்கள் கொல்லப்பட்டார்கள். அதை மறைப்பதற்காக, அந்த இரத்த கரையை துடைப்பதற்காக எடுத்துக்கு கையாளப்பட்ட தமிழ் நாடகம்தான் செம்மொழி. இப்போ கூட பாருங்க, திமுக அரசு அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. இந்த முதல் 3-4 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த செம்மொழி தினம் இவங்களுக்கு நினைவுக்கு வரல, இப்போ தான் நினைவுக்கு வருது. கருணாநிதிக்கு எப்போ செம்மொழி மாநாடு நடத்த யோசனை வந்தது? சிலோனில் அவ்வளோ பேரையும் கொன்னதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு முந்தி தான் அது ஞாபகம் வருது. எப்படி கருணாநிதி செம்மொழி என்பதை வைத்து ஒரு இரத்தக்கரையை துடைத்து ஒரு அரசியல் நடத்தினாரோ, அவர் பையனும் இன்னைக்கு அந்த செம்மொழி எங்கக்கூடியதை தேர்தலுக்கு முன்னாடி அரசியல் காரணத்துக்காக நடத்துகிறார். அதனால் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னாங்க. அரசியலில் ரொம்ப தெளிவாக மொழி அரசியலை செய்வதற்கு இந்த திமுக அரசு கருணாநிதியிடமிருந்து நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த செம்மொழி தினத்தில் பார்க்குறோம். இந்த அரசின் நோக்கம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதாவது இப்போ என்னென்னா, புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார்கள். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை வந்தாச்சுன்னா தமிழை கட்டாயம் படிக்கணுங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா தாய்மொழி கட்டாயம், அதை தவிர ஒரு இந்திய மொழி, ஒரு வெளிநாட்டு மொழி. ஆங்கிலம் கட்டாயம் அல்ல, தமிழ் கட்டாயம், ஆனால் ஆங்கிலம் கட்டாயம் அல்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது கட்டாயம். அப்போ என்ன, இந்த இடத்துல தான் நம்ம ஈவேராவை பிக்சருக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா ஈவேரா என்ன சொன்னார்? கேடுகட்ட தமிழுக்காக நான் இந்தியை எதிர்க்கவில்லை, ஆங்கிலத்திற்காகத்தான் எதிர்க்கிறேன் அப்படின்னாரு. அதனால் புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் கட்டாயம், ஒரு இந்திய மொழி கட்டாயம், ஒரு அந்நிய மொழி கட்டாயம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் இதில் எப்படின்னா கட்டாயம் ஆங்கிலம். அதனால் ஆங்கிலம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் புதிய கல்விக் கொள்கையை இவர்களும் எதிர்க்கிறார்கள். அப்போது தமிழ் துரோகம் என்பதை கருணாநிதி விட்டு சென்ற பாதையில் ஈவேரா வழிகாட்டியதின்படி தொடர்ந்து இந்த அரசு செய்து வருகிறது. ஏன்னா ஏற்கனவே செம்மொழியில் கலந்துக்கிட்டவங்க என்ன சொன்னாங்க? தமிழ் வழி கல்வியினால் பிரயோஜனம் இல்லை, ஆங்கிலத்தை படி. அப்போ காலம் காலமாக தமிழ் என்பதை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு தமிழை அழித்து அந்நிய ஆங்கிலத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பாதக தமிழ் பாதகர்கள். அந்த தமிழ் பாதகத்தின் தினம்தான் இந்த ஜூன் 3 என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.